வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் நீட் பிசிக்ஸ் வெயிட்டேஜ் எப்படி வந்து டிவைட் ஆயிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 2022, 23 and 24. ஸோ ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஈச் சாப்டருக்கு எப்படி அந்த வெயிட்டேஜ் டிவைட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் 2022ல நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, 23ல 2 கொஸ்டின், 24ல 3 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த சாப்டர்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் ஆர் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம சொல்லுவோம். சாப்டர் 2022ல நமக்கு அதுல 2 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 2 கொஸ்டின், 24ல நமக்கு 1 கொஸ்டின் வந்திருக்கு அந்த சாப்டர்ல இருந்து. நெக்ஸ்ட் மோஷன் இன் 2 டைமென்ஷன் ஆர் மோஷன் இன் a plane. ஸோ அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 22ல 1 கொஸ்டின், 23ல 2 கொஸ்டின், 24ல இந்த வருஷம் அந்த சாப்டர்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வரல. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன் 22ல 1 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 1 கொஸ்டின், 24ல நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த சாப்டர்ல வெயிட்டேஜ் அதிகமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இந்த சாப்டர்ல நமக்கு பார்த்தோம்னா 22, 23, 24 ஈச் இயர்லயுமே நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டா இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இந்த சாப்டர் 22ல பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின், 23ல 2, 24ல 3. ஸோ இந்த சாப்டர்லயுமே பாத்தீங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது மோர் ஆர் லெஸ் சில இயர்ஸ்ல 3 ஆகலாம் இல்ல 4 ஆகலாம், பட் மினிமம் 2 வந்து இந்த சாப்டர்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் கிராவிடேஷன். கிராவிடேஷன் 22லயும் 2 கொஸ்டின், 23லயும் 2, 24லயும் 2. இதுவுமே கன்சிஸ்டன்டான சாப்டர்ஸ். இதுலயுமே மினிமம் 2 கொஸ்டின்ஸ் நமக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய பேட்டர்ன்ல. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் 22ல 1 கொஸ்டின், 23ல 1 கொஸ்டின், 24ல 1 கொஸ்டின். சோ 1 கொஸ்டின் கன்சிஸ்டன்டா இந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் fluids 22ல 2 கொஸ்டின், 23ல 2, 24ல 1 கொஸ்டின் வந்திருக்கு. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 22ல நமக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எதுவும் வரல, 23லயும் வரல. இந்த வருஷம் 24ல நமக்கு அதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் 22ல 1 கொஸ்டின், 23ல 1, 24லயும் 1. சோ கன்சிஸ்டன்டா 1 கொஸ்டின் ஈச் இயர் இந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கைனடிக் தியரி. கைனடிக் தியரியில 22ல 1, 23லயும் 1, 24லயும் நமக்கு 1 கொஸ்டின். இந்த சாப்டர்லயுமே கன்சிஸ்டன்டா நமக்கு 1 கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆசிலேஷன். ஆசிலேஷன் 22ல 1 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 1 கொஸ்டின், 24ல 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. சோ இந்த வருஷம் இதுல ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. வேவ்ஸ் 22ல நமக்கு 1 கொஸ்டின், 23ல 1. இந்த வருஷம் நமக்கு அதுல கொஸ்டின்ஸ் எதுவும் வரல. ஓவரால் நம்ம பார்த்தோம்னா 22ல 11th மட்டும் நமக்கு 21 கொஸ்டின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. 23ல 20 கொஸ்டின்ஸ், 24ல பாத்தீங்கன்னா 21 கொஸ்டின்ஸ். சோ கன்சிஸ்டன்டா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 11th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே நமக்கு 12th பிசிக்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சோ 11th விட 12th பிசிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ 12th பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் 22ல 1 கொஸ்டின், 23ல 2 கொஸ்டின், 24ல 1 கொஸ்டின். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் 22ல 3 கொஸ்டின், 23ல 2 கொஸ்டின், 24ல 3 கொஸ்டின். சோ அந்த பர்టిక్యులர் போர்ஷன்ல இருந்து மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இதுல மெயினா கெபாசிட்டன்ஸ் கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதிகமா. இந்த 3 கொஸ்டின்ல கண்டிப்பா 1 கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின்ல 1 கொஸ்டின், 3 கொஸ்டின் 1 கொஸ்டின் கெபாசிட்டர் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது இதுல ரொம்ப ஹை வெயிட்டேஜான சாப்டர்ல இதுவும் ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா 22ல வந்து 3 கொஸ்டின் இருந்திருக்கு, 23ல 5 கொஸ்டின், 24ல 4 கொஸ்டின். சோ மினிமம் 3 கொஸ்டின் வந்து எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல கேட்டிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. சோ அது மோர் ஆர் லெஸ் கூடலாம் குறையலாம். நெக்ஸ்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் 22ல 3 கொஸ்டின், 23ல 2 கொஸ்டின், 24ல இந்த வருஷம் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுல இருந்து. நெக்ஸ்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் 22ல வந்து 0 கொஸ்டின் நம்ம கேட்கல. அதுல 23ல 1 கொஸ்டின், 24ல இந்த சாப்டர்ல வந்து வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அன்எக்ஸ்பெக்டட் சம்டைம்ஸ் நம்ம வந்து வெயிட்டேஜ் அதிகமா இல்லாத சில சாப்டர் சம்டைம்ஸ் வந்துடும். சோ சம்டைம்ஸ் நம்ம அதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் 22ல 2 கொஸ்டின், 23ல 1 கொஸ்டின், 24ல 1 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட் 22ல 2 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 4 கொஸ்டின். இந்த வருஷம் நமக்கு அதுல 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 22ல 2 கொஸ்டின், 23ல 1 கொஸ்டின், 24ல 2 கொஸ்டின். சோ இது கொஞ்சம் ஈஸி சாப்டர். கொஞ்சம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த 2 கொஸ்டின் அடிச்சிடலாம் இதுல. நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வால்யூம் 2 12th ஸ்டாண்டர்ட் NCERT படி இது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் டாபிக். வால்யூம் 2ல 22ல 3 கொஸ்டின், 23ல 3 கொஸ்டின், 24ல நமக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு. சோ இதுல கன்சிஸ்டன்டா டெஃபினட்டா 2 கொஸ்டின் கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸ் 22ல நமக்கு 1 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 1, 24ல 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் 22ல 2 கொஸ்டின் வந்திருக்கு, 23ல 1,
24ல 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் 22ல 1 கொஸ்டின், 23ல 3, 24ல 1 கொஸ்டின் வந்திருக்கு. சோ இதுல மினிமம் 1 கொஸ்டின் நமக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூக்ளியை 22ல 2 கொஸ்டின், 23ல 1 கொஸ்டின், 24ல 1 கொஸ்டின். இதுலயும் மினிமம் 1 கொஸ்டின் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் லாஸ்ட் சாப்டர் 22ல 4 கொஸ்டின், 23ல 3 கொஸ்டின், 24ல 3 கொஸ்டின். சோ இதுவுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். சோ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மினிமம் 3 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. சோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ல இதுவும் ஒன்னு வால்யூம் 2ல. ஓகே, சோ நீங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு வால்யூம் 1, வால்யூம் 2, 11th எப்படி இருக்கு, வால்யூம் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இதுல எப்படி வெயிட்டேஜ் டிவைட் பண்ணிடுறாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணுங்க. சோ நமக்கு மார்க் நிறைய பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த சாப்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வீக்கா இருக்கிற சாப்டர் அடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க மார்க் வந்து ஈஸியா பூஸ்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.